வணக்கம். இன்னைக்கு 1 மார்ச் 2023. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்தாலே நான் ரோபோ எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். எல்லாமே ரோபோவில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு 3086 ரூபா கிட்ட இன்னைக்கு மைனஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் 3000 ரூபா மைனஸு. ஸோ 3086 ரூபா கிட்ட இன்னைக்கு நமக்கு மைனஸ் ஆயிருக்கு. இது இன்னையுடைய டேட்டா. மற்றும் போன மாதம், அதாவது எனக்கு அந்த மாதம் போடக்கூடிய பழக்கம் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம டெய்லி வீடியோ பார்க்க மாட்டேன்றாங்க. 1 மந்த் ஆச்சுன்னா அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுற காரணத்தினால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்க வந்து டெய்லி அதை வீடியோ பார்க்கும்போது தான் அதில் என்ன ஒரு சின்ன சின்ன மாற்றம் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நான் போட மாட்டேன். இருந்தாலும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் வந்து பெரும்பான்மையான இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ரொம்ப ஓஹோன் பண்ணுறவங்கலேருந்து சின்ன ட்ரேடர்லேருந்து எல்லாருமே வந்து சரியாக பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே ஹெட்ஜிங் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே வந்து லாஸில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம பெஸ்ட்டாக இருக்கிற மாதத்தில் வந்து நம்ம இவ்வளோ பண்ணோன்றதை விட ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் மந்தில் எப்படி இது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் ஜனவரி மாதம் போட்டேன். இந்த மந்த் பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி மாதமும் ஒரு நல்லாவும் இல்லை. மார்க்கெட்டு இருக்கக்கூடிய ஒரு 17 ட்ரேடிங் செஷன் தான். நல்லா இல்லைன்னா ஓவரால் முடிஞ்சக்கப்புறம் ஒரு 500 பாயிண்ட் ஏறுறது, 500 பாயிண்ட் இறங்குறது இல்லை. கரண்ட் மார்க்கெட் நடக்கும்பொழுது 9:15லேருந்து 3:30 மணிக்குள்ளே மார்க்கெட் எப்படிலாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தினுசா கொண்டு முதல்ல ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு வந்து மார்க்கெட் மேலே கீழே கொண்டு போயிட்டு எல்லா இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக வச்சுட்டு வெளியில் போக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சைட் போயிட்டு இருந்த மார்க்கெட். இதே மாதிரி ஒரு பாணியை தான் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே நடந்தது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்னா சுருக்கமாக நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும், நவம்பர் மாதம் 23ஆம் தேதி 50,000 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா நவம்பர் 23லேருந்து டிசம்பர் 23, ஜனவரி 23, பிப்ரவரி மாதம் முடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எவ்வளோ நெட்டு வந்திருக்குன்னா 1,03,000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. அதாவது 1,03,000 ரூபா கிட்ட, அதாவது மோர் தென் தெரியுது 1,03,000 ரூபா நம்மக்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. அதாவது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் 100% ப்ளஸ் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாதத்தில் வெறும் 50,000 ரூபாக்கு, நான் பெரிய அமௌண்ட்டில் வெறும் 50,000 ரூபாக்கு. அதை நான் முன்னாடி வீடியோவில் கூட நிறைய போட்டிருக்கேன், அந்த கான்ட்ராக்ட் ஷீட் எல்லாமே, அதாவது நம்ம லெட்ஜரு எல்லாமே எடுத்து. இப்போது போன மாதம் மட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். திரும்ப நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் மாதம்லாம் போடவே மாட்டேன். கம்பல்சரி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வியூஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த என்னைக்கு நான் அந்த ரிப்போர்ட் போடணும் அந்த வீடியோ மட்டும் நிறைய வியூஸ் போகும். இது வந்து வியூஸுன்றது நம்ம வந்து அதை பார்க்கும்பொழுது தான் ஏதாவது ஒரு நான் மாற்றம் கொண்டு வந்தாலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு இருந்தால் கூட அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன், இடைப்பட்ட வீடியோவில், டெய்லி வீடியோவில். ஸோ அதனால் இந்த ஜனவரி பிப்ரவரி வந்து மோசமான மாதத்துலேயே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பார்ப்போம். பேக் ஆஃபீஸ் போகலாம். ஏன்னா நல்லா மார்க்கெட் இருக்கிற டைமில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கொஸ்டின் வந்து ஒஸ்ட் கண்டிஷனில் நமக்கு கேபிட்டல் போகக்கூடாது, ரீட்டைன் ஆனால் போதுமானது. மார்க்கெட் ஓஹோன்னு இருக்கும்போது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. மார்க்கெட் ஓஹோன்னு இருக்கும்போது ஒரே மாதத்துலேயே 100%, ஒரே மாதத்துலேயும் 50% நமக்கு ப்ராஃபிட் வரும். நம்ம கொஸ்டின் என்னென்னா, மார்க்கெட் நல்லா இல்லை, ஜனவரி பிப்ரவரி மாதம் பெரும்பான்மையான இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி அது எது மேனுவல் பண்ணாலும் சரி, ரோபோ பண்ணாலும் சரி, சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மந்த் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதுக்காக தான் நம்ம பார்க்குறோமே தவிர மற்றபடி வந்து மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது தானாகவே நல்லா இருக்கும். இயற்கையாகவே ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 ஸ்டாப் லாஸ் தான், 4 ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஹிட் ஆகலாம், இல்லை 5 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். மற்ற நாளில் நல்ல ப்ராஃபிட் வரும். இந்த ஜனவரி ஜனவரியில் ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன், ப்ராஃபிட்டில் தான் முடித்தேன். இந்த பிப்ரவரி மாதம் எவ்வளோல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், முடியும் போது எவ்வளோ ப்ராஃபிட் இருந்ததுன்னு பார்க்கலாம். ஏன்னா பிப்ரவரி மாதமும் சரியில்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் கொஞ்சம் மேலே கீழே கொண்டு போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போனதுனால இந்த மந்த் எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்.
லோட் ஆயிருக்கு. லெட்ஜர் போகலாம். இதுல பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரையும். ஏன்னா பழையசெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் பார்த்தா ரெஃபரன்ஸ் தெரியும். நவம்பர் மாதத்துல நிறைய வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். இதை மட்டும் பார்ப்போம். பிப்ரவரி 1லேருந்து பிப்ரவரி 28. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் மந்த் நான் போட்டிருந்தேன் 92,670 நம்ம ஆரம்பிச்சு முடியும் போது பிப்ரவரி மாதம் முடியும் போது 1,02,600 ரூபா, கரெக்டாக 10,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது இது வந்து வெறும் 50,000 ரூபாக்கு. ஏன்னா நாம் 50,000 ரூபாய்க்கு என்ன குவான்டிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே தான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு வரோம். குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதே ஒரு லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதில் என்னன்னா இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மந்த்து நிறைய சரியில்லை. 1 2 3 4 4 5 5 6 7 நாள் ஸ்டாப் லாஸ் இட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 நாள் 9 10 11 நாள் ப்ராஃபிட்டு. 11 நாள் ப்ராஃபிட், 7 நாள் ஸ்டாப் லாஸ் இட்டு 4 நாள் நெட்டு கிடச்சிருக்கு. ப்ரோக்கரேஜ் எல்லாமே இதை நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் சொல்லையா நமக்கு வந்து 10,000 ரூபா. அதாவது 92,670லேருந்து இப்போது 1,02,622 10,000 ரூபா கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதில் ஒன்றே மட்டும் சொல்கிறேன். இந்த 17ஆம் தேதி ஒரு 1 லேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஈக்விட்டியில் பொசிஷன் எடுக்கிறதுக்காக. பட் ஆனால் அது எடுக்கல. ஸோ அதை வந்து அதே 1 லேக்கை 20ஆம் தேதி அதாவது 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போட்டுட்டு அன்றைக்கி எடுக்க முடியல. சனி ஞாயிறு எடுத்து திங்கக்கிழமை காத்தால பே அவுட் போட்டு அதை எடுத்துட்டேன். ஸோ அந்த ரன்னிங் பேலன்ஸ் அப்படியே இருக்குது 94,810. அந்த ரன்னிங் பேலன்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. 1,94,810. அன்றைக்கி 2,000 ஆட் ஆயிருக்கு. ஸோ அது 97 197 186. ஸோ இது மட்டும் தான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் அக்கௌண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் 1 லட்சம் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே அன்றைக்கி. இன்றைக்கி பொசிஷன் எடுக்கல. ஸோ திங்கக்கிழமை காத்தாலே பே அவுட் போட்டு அந்த 1 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியில். இது மட்டும் அன்றைக்கி இருக்குது. ஓவரால் பிப்ரவரி மாதம் ஒரு 10,000 நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். ரொம்ப ஒஸ்ட்டு மார்க்கெட்லேயே நமக்கு ப்ராஃபிட் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லை. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு ஒரு சைடு போயிருக்கா. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.